கோயில்களில் பல்லாண்டுகளாக முறையாக ஒலித்த மந்திரங்கள் அங்கே மிக நல்ல அதிர்வலையை ஏற்படுத்தி தரும். அது நம்மை எத்தகைய துன்பத்திலிருந்தும் விடுவிக்கும். தேவர்களும் முனிவர்களும் வந்து வழிபட்ட இப்போதும் வழிபடுவதாக நம்புகிற ஆலயங்களில் முழுக்க நிரம்பியிருக்கும் அந்த தெய்வீக ஆற்றல் நம்மை கவசம் போல் காக்கும். அந்த மகத்தான சூழல் ஆலயங்களில் மட்டுமே சாத்தியம். அதனாலேயே கோயில்களுக்கு சென்று வழிபடுவது முக்கியமானதாகிறது. எதன் பொருட்டும் கோயில்களில் பூஜைகள் தடைப்படக்கூடாது என்பது திருமூலருக்கு சிவபெருமானே சொன்ன அறிவுரை. கோயிலில் இருக்கும் கடவுள் தன்னை தேடி வருபவர்களுக்கு மட்டும் அருள் செய்வதில்லை. அந்த வழியாக போகிறவர்களை கூட தன்னருகில் வரவழைத்து தன் அருளை கொடுப்பவன். அதற்காகவே அவன் கோயில்களில் கொலு வீற்றிருக்கிறான். வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் திருமறைக்காட்டில் கோயில் விளக்கு ஒன்று தூண்டப்படாமல் அணைகிற நிலையில் இருந்தது. ஒரு எலி அந்த விளக்கில் உள்ள நெய்யை சாப்பிடும் நோக்கில் விளக்கு அருகே வந்தபோது அந்த எலியின் மூக்கு திரியை தூண்ட விளக்கு பிரகாசமாக எரிந்தது. திருக்கோயிலில் விளக்கை தூண்டி பிரகாசமாக எரியச் செய்ததால் அந்த எலி அடுத்த பிறவியில் மாவலி சக்கரவர்த்தியாக பிறந்து அரசாட்சி செய்தது. திருவானைக்கோயிலில் சிவலிங்கத்தின் மீது சருகுகள் விழாத வண்ணம் நூலால் மேற்பந்தல் அமைத்து காத்த காரணத்தினாலேயே சிலந்தி ஒன்று அடுத்த பிறவியில் கோட்செங்க சோழன் என்கிற மன்னனாக பிறந்து ஆட்சி புரிந்ததை நாம் அறிவோம். பக்தியினால் அல்ல, அனிச்சையாக கூட கோயில் காரியத்தில் பங்கெடுத்தால் மண்ணுலகம் விண்ணுலகமெல்லாம் குறையின்றி கொடுப்பான் சிவபெருமான் என்கிறார்.